வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியோட நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இந்த உலகத்துல ஒரு சாதாரண மனுஷன சரித்திரத்துல இடம் பிடிக்கிற அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு போற சக்தி எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கோடிக்கணக்கான பணமா, இல்ல சிக்ஸ் பேக் வச்சிருக்கிற உடம்பா, இல்ல வெளிநாட்டுல போய் படிச்ச பெரிய டிகிரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்தை மாத்தின எந்த தலைவனும் வெறும் அழகாலையோ பணத்தாலையோ மக்களை தன் பக்கம் இழுக்கல. அவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய மேஜிக் இருந்துச்சு, ஒரு காந்த சக்தி இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? அவங்களோட பேச்சு. ஆமாம் நண்பர்களே, வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு. ஒரு சாதாரண ஆள அரியணையில ஏத்துறதும் பேச்சுதான், உச்சியில இருக்கிறவன தரையில இறக்குறதும் அதே பேச்சுதான். உங்களுக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயமும் தெரிஞ்சிருக்கலாம், மூளைக்குள்ள ஒரு பெரிய லைப்ரரியே இருக்கலாம். ஆனா அத உங்களுக்கு எதிர்பக்கத்துல இருக்கிற 4 பேருக்கு புரியற மாதிரி, அவங்க மனச தொடுற மாதிரி பேச தெரியலேனா அந்த அறிவு வெறும் குப்பைக்கு சமம். 2300 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரகுப்த மௌரியன்னு ஒரு சாதாரண பையன் இருந்தான். அவனை பிடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியா மாத்தினாரே சாணக்கியர். அவர் எப்படி அதை செஞ்சார்? வெறும் கத்தி சண்டையையும் ஈட்டி எறிவதையுமா சொல்லிக் கொடுத்தார்? கிடையாது. அதைவிட ரொம்ப கூர்மையான ஒரு ஆயுதத்தை அந்த பையன் கையில கொடுத்தார். அதுதான் வார்த்தை சண்டை என்கிற ராஜதந்திரம். உலகத்தை ஆழணும்னு ஆசைப்படுறவர் முதல்ல தன்னோட நாக்க ஆழ கத்துக்கணும். இதுதான் சாணக்கியரோட தாரக மந்திரம். நாக்குங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சதைதான், ஆனா அது ஏற்படுத்துற தாக்கம் ஒரு அணுகுண்டை விட பவர்ஃபுல்லானது. உங்க ஆபீஸ்ல உங்க பாஸ் உங்கள மதிக்கணுமா? உங்க வீட்ல நீங்க சொல்ற வார்த்தைக்கு ஒரு வெயிட் இருக்கணுமா? 4 பேர் நடுவுல நீங்க பேச ஆரம்பிச்சா அத்தனை பேர் பார்வையும் உங்க பக்கம் திரும்பணுமா? அப்போ இந்த 7 சாணக்கிய விதிகளை நீங்க கத்துக்கிட்டே ஆகணும். தயாரா இருக்கீங்களா? வாங்க சாணக்கியரோட ராஜசபைக்குள்ள போலாம். விதி 1. கேட்பதே பாதி பேச்சு. த மேஜிக் ஆஃப் லிசனிங். நண்பர்களே, சிறந்த பேச்சாளனா மாறணும்னா முதல்ல நாம என்ன பண்ணணும்? நிறைய புக் படிக்கணுமா? குரல் பயிற்சி பண்ணணுமா? இல்லவே இல்ல. சாணக்கியர் சொல்ற முதல் விதி, நீ ஒரு சிறந்த பேச்சாளனா மாறணும்னா முதல்ல ஒரு சிறந்த கேட்பாளனா மாறு. நம்ம பல பேருக்கு இருக்கிற பெரிய வியாதியே இதுதான். யாராவது நம்ம கிட்ட பேச வந்தா அவங்க முகத்தை பார்த்து நாம கேட்க மாட்டோம். இவன் எப்படா பேசி முடிப்பான், நாம எப்ப நம்ம ஸ்கிரிப்ட ஆரம்பிக்கலான்னு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கோம். இது தப்பு. சாணக்கியர் என்ன சொல்றார் தெரியுமா? எதிராளி வாயில இருந்து வர்ற வார்த்தைகளை மட்டும் கவனிக்காத, அவன் மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களை கவனி. ஒருத்தர் உங்ககிட்ட பேசும்போது செல்போனை நோண்டாம வேற எங்கேயோ வேடிக்கை பார்க்காம அவங்க கண்ணை நேரா பார்த்து முழு கவனத்தோட கேளுங்க. நடுவுல முந்திரி கொட்டை மாதிரி குறுக்கிடாதீங்க. அப்படி நீங்க கேட்கும்போதே அவங்க மனசுல உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வந்துரும். பரவாயில்லையே, நம்ம பேச்சை இவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேட்கறாரேன்னு அவங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆயிடும். நீங்க வாயையே திறக்காம எதிராளிய உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்ற முதல் மேஜிக் இதுதான். அவங்க பேசி முடிச்சதும் அவங்க சொன்னதுல இருந்தே ஒரு பாயிண்ட பிடிச்சு, நீங்க சொன்ன அந்த விஷயம் ரொம்ப கரெக்ட் சார், ஆனா இதோட சேர்த்து அப்படின்னு உங்க பேச்ச ஆரம்பிங்க. இப்போ அவங்க உங்க பேச்ச வேதவாக்கா கேட்பாங்க. விதி 2. இனிமை எனும் ஆயுதம். த ஸ்வீட்னஸ் ஸ்ட்ராட்டஜி. 2வது விதி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. நம்ம ஆட்கள் சிலர் ரொம்ப பெருமையா காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லுவாங்க, நான் எப்பவுமே உள்ளத உள்ளபடி பேசுவேன்பா, யார் முகத்துக்காகவும் உண்மைய மறைக்க மாட்டேன், மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுவேன் அப்படின்னு. ஆனா இது வீரம் கிடையாது, முட்டாள்தனம். உண்மைய பேசுறது தர்மம்தான். ஆனா அந்த உண்மைய கூட எவ்வளவு இனிமையா பக்குவமா சொல்றோம் அப்படிங்கறதுல தான் உங்க ராஜதந்திரம் அடங்கியிருக்கு. காட்டுல போய் பாருங்க, எந்த மரம் ரொம்ப நேரா திமிரா நிக்குதோ அதத்தான் முதல்ல வெட்டுவாங்க. வளைஞ்சி நெளிஞ்சு இருக்கிற மரம் தப்பிச்சுக்கும். முரட்டுத்தனமான பேச்சு உங்களுக்கு எதிரிகளை மட்டும்தான் சம்பாதிச்சு கொடுக்கும். ஒரு சின்ன குழந்தைக்கு கசப்பான மருந்த ஊத்துனா அது துப்பிடும். அதுவே கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்தா சமத்தா குடிச்சிடும். உண்மையும் அதே மாதிரிதான். உங்க ஃப்ரெண்ட் ஒரு தப்பு பண்ணிட்டான், நீ செஞ்சது பெரிய முட்டாள்தனமாடா தம்பி அப்படின்னு சொல்றதுக்கும், மச்சி நீ பண்ணது சூப்பர் ட்ரை, ஆனா இதை இப்படி பண்ணிருந்தா இன்னும் அல்டிமேட்டா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ரெண்டுமே அவன் தப்ப சுட்டி காட்டுறதுதான். ஆனா மெத்தட்ல சொன்னா அவன் உங்களுக்கு ஜென்ம விரோதியா மாறிடுவான். 2வது மெத்தட்ல சொன்னா உங்களுக்காக உசுரையே கொடுப்பான். உங்க நாக்குல விஷம் வேண்டாம், தேன் இருக்கட்டும். அதுக்காக பொய்ய பித்தலாட்டமா சொல்லல, உண்மையா அன்பா சொல்லுங்க. விதி 3. இடத்தை அறிந்து பேசு. கான்டெக்ஸ்ட் இஸ் கிங்.
3வது விதி இடம் பொருள் ஏவல். நீங்க எங்க இருக்கீங்க, யாருகிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சு பேசுறது தான் புத்திசாலித்தனம். அறிவாளிகள் இருக்கிற சபையில உங்க அறிவை காட்டுங்க. ஆனா முட்டாள்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு அழகு. எல்லா இடத்துலயும் நாம ஒரே மாதிரி மைண்ட் செட்ல இருக்க முடியாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் ஜிடிபி குறையுது, பொருளாதார வீழ்ச்சி வருதுன்னு சோகப்பாட்டு பாடக்கூடாது. ஒரு துக்க வீட்டுக்கு போயிட்டு கவுண்டமணி செந்தில் ஜோக் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. பல பேர் 4 பேர் மத்தியில பல்பு வாங்குறதுக்கு காரணமே சம்பந்தமே இல்லாத இடத்துல சம்பந்தமே இல்லாத விஷயத்த பேசுறதுதான். வாய திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி யோசிங்க. இது நாம பேச வேண்டிய இடம்தானா? இது பேச வேண்டிய நேரம்தானா? இவங்க நம்ம பேச்ச கேக்குற மூடுல இருக்காங்களா? இந்த 3 கேள்விக்கும் எஸ்ன்னு பதில் வந்தா மட்டும் வாய திறங்க. இல்லைனா சைலண்டா இருக்கிறது தான் கெத்து. இரும்பு கடையில போய் வைரத்தை விக்க முடியுமா? முடியாதுல்ல. உங்க பேச்சும் வைரம்தான். அதை சரியான இடத்துல மட்டும் காட்டுங்க. விதி 4 சுருக்கமாக பேசு. த பவர் ஆஃப் பிரெவிட்டி. 4வது விதி சாணக்கியரோட கோல்டன் ரூல். கம்மியா பேசு, கெத்தா பேசு. வளவளன்னு பேசுறவன இந்த உலகத்துல யாருக்குமே பிடிக்காது. தங்கத்தை நாம எப்படி அளந்து வாங்குறோம்? 1 கிராம் 1 மில்லிகிராம் கூட குறைஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்து வாங்குறோம்ல. உங்க வார்த்தைகளும் தங்கத்தை விட விலை உயர்ந்தது. அதை அளந்து வீசுங்க. மணிக்கணக்கா நீங்க பேசுறத விட நச்சுன்னு 4 வார்த்தை பேசினா அது மக்கள் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதியும். முட்டாள்கள் தான் தங்களை நிரூபிக்கிறதுக்காக வாய் ஓயாம பேசிட்டே இருப்பாங்க. அறிவாளிகள் மௌனத்தை ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்துவாங்க. ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுப்போம். தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறவனை பார்த்து இவன் எப்படா நிறுத்துவான்னு நினைப்பாங்க. ஆனா எப்பவுமே அமைதியா இருந்துட்டு கரெக்டான நேரத்துல மட்டும் வாய திறக்கிறவர் பேச ஆரம்பிச்சா அத்தனை பேரும் நிமிந்து உட்கார்ந்து கேட்பாங்க. உங்க பேச்சுக்கு மதிப்பு வேணும்னா வார்த்தைகளை சிக்கனமா செலவு பண்ணுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குண்டு மாதிரி வெயிட் காட்டணும். விதி 5 ரகசியம் காத்தல். காட் யோர் சீக்ரெட்ஸ். 5வது விதி உங்களுக்கு ஒரு சீக்ரெட் கவசம், ஷீல்ட். பேசும் கலையில எதை பேசணும்னு தெரிஞ்சுக்கிறத விட எதை சொல்லவே கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் பெரிய கலை. நாம என்ன பண்ணுவோம்? ஒருத்தன் சிரிச்சு பேசிட்டா போதும் உடனே நம்ம ஜாதகத்தையே அவன் கையில கொடுத்துடுவோம். என் வீட்ல நேத்து என் பொண்டாட்டி கூட பெரிய சண்டை மச்சி, என் பேங்க் பேலன்ஸ் இவ்வளவுதான், என்னோட அடுத்த பிசினஸ் ஐடியா இதுதான் அப்படின்னு நம்ம சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துடுவோம். சாணக்கியர் இங்கேதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு வார்னிங் தர்றார். உன் ரகசியம் உன் தொண்டைக்குழி வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும். அது பற்களை தாண்டி உதட்டை தாண்டி வெளியில வந்துடுச்சுன்னா அது உனக்கு நீயே வச்சுக்கிட்ட சூனியம். இன்னைக்கு உங்க தோள் மேல கை போட்டுட்டு இருக்கிற நண்பன் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில உங்களுக்கு எதிரியா மாறலாம். அப்போ நீங்க எமோஷனலாகி சொன்ன அதே ரகசியங்களை வச்சு உங்கள அவன் ஈஸியா காலி பண்ணிடுவான். ஒரு சிறந்த பேச்சாளன் தன்னை எப்பவுமே ஒரு திறந்த புத்தகமா காட்டிக்க மாட்டான். அவன்கிட்ட எப்பவுமே ஒரு மர்மம் இருக்கும். எதை வெளிய சொல்லணுமோ அத மட்டும் சொல்லுங்க. எதை மறைக்கணுமோ மனசுக்குள்ளேயே புதைச்சிடுங்க. விதி 6 உடல் மொழி எனும் மேஜிக். பாடி லாங்குவேஜ் ஸ்பீக்ஸ். 6வது விதி ரொம்ப பிராக்டிக்கலான விஷயம், பாடி லாங்குவேஜ். நீங்க வாய திறந்து ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே உங்க உடம்பு பல விஷயங்களை எதிராளிகிட்ட பேசிடும். நீங்க என்னதான் பெரிய PhD படிச்சிருந்தாலும் ஸ்டேஜ்ல ஏறி நிக்கும்போது கூனி குறுகி நின்னாலோ கைவிரல பிசைஞ்சுக்கிட்டே இருந்தாலோ தரைய பார்த்து பேசினாலோ இவனுக்கு மேட்டர் தெரியல, பயப்படுறான் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. சாணக்கியர் என்ன சொல்றார்? சிங்கத்தோட பார்வை எப்படி தீர்க்கமா ஆழமா இருக்குமோ அப்படி இருக்கணும் ஒரு தலைவனோட பார்வை. யார் கண்ணையும் பாருங்க. முதுகு தண்ட நேரா வச்சு கம்பீரமா நின்னு பேசுங்க. முகத்துல ஒரு சின்ன புன்னகை இருக்கட்டும். உங்க கைகளை பேச்சோட சேர்ந்து ஃப்ரீயா மூவ் பண்ணுங்க. இந்த பாடி லாங்குவேஜ் இருந்தாலே பாதி பேரை நீங்க ஈர்த்திடலாம். வார்த்தைகளை விட உங்க கண்கள் அதிகமா பேசணும். விதி 7 கேள்வியால் மடக்கு. த மாஸ்டர் ஆஃப் குவெஸ்டன்ஸ். கடைசி மற்றும் 7வது விதி விவாதங்கள்ல ஜெயிக்கிறதுக்கான பிரம்மாஸ்திரம் இது. நம்மளை யாராவது ஒரு தர்ம சங்கடமான கேள்வி கேட்டா நாம என்ன பண்ணுவோம்? பதறி போய் பதில் சொல்ல தடுமாறுவோம். இல்லன்னா கோவப்பட்டு கத்துவோம். ரெண்டுமே ஃபெயிலியர் தான். இதுக்கு சாணக்கியர் சொல்ற ட்ரிக் என்ன தெரியுமா? கேள்விக்கு பதில தேடாத, பதிலுக்கு ஒரு புத்திசாலித்தனமான கேள்விய கேள். ஒரு சரியான கேள்வி பாதி பதிலுக்கு சமம். உதாரணத்துக்கு, நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க. உங்க பாஸ் வந்து ஏன் இன்னும் இந்த வேலைய முடிக்கல, எவ்வளவு நேரமா இழுத்தடிப்பு அப்படின்னு கத்துறார். உடனே சாரி சார் நான் முடிச்சுடுறேன்னு குற்றவாளி மாதிரி நிக்காதீங்க. அதே பாஸ் கிட்ட, சார் இந்த ப்ராஜெக்ட நான் எந்த குறையும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தேவைப்படுது. இப்போ அவசரமா ஏனோ தானோன்னு முடிச்சு சப்மிட் பண்ணட்டுமா, இல்ல ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் பெஸ்டா கொடுக்கட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியை தூக்கி போடுங்க. இப்போ என்ன ஆகும்?
பந்து அவர் கோர்ட்டுக்கு போயிடும். அவர் கோபம் குறைஞ்சு லாஜிக்கா யோசிக்க ஆரம்பிப்பார். சரிப்பா, டைம் எடுத்து நல்லபடியா பண்ணிக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். சரியான நேரத்துல சரியான கேள்விய கேட்க தெரிஞ்சவன் தான் எப்பவுமே வின்னர். நண்பர்களே, பேச்சுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு தவம், அது ஒரு மாபெரும் கலை. சாணக்கியர் சொல்லிக் கொடுத்த இந்த 7 விதிகளையும் நான் சும்மா தியரியா சொல்லல. இத உங்க வாழ்க்கையில நாளைக்கே அப்ளை பண்ணி பாருங்க. முழுசா காது கொடுத்து கேளுங்க. உண்மைய கூட இனிமையா சொல்லுங்க. இடம் பொருள் பார்த்து பேசுங்க. சுருக்கமா நச்சுன்னு பேசுங்க. உங்க ரகசியங்களை பத்திரமா பாதுகாத்து வைங்க. நேர்கொண்ட பார்வை, கம்பீரமான உடல் மொழியோட பேசுங்க. எதிராளிய கேள்வியாலேயே மடக்குங்க. இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்க பேச்ச கேட்டு இந்த உலகமே உங்க பின்னாடி வரும். உங்க நாக்கு உங்க கட்டுப்பாட்டுல இருந்தா இந்த ஒட்டுமொத்த உலகமே உங்க கட்டுப்பாட்டுல தான். சாணக்கியர் வழியில நடப்போம், வார்த்தைகளால உலகத்தை வெல்வோம். இந்த 7 விதிகள்ல எந்த விதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அல்லது எந்த விதியை நீங்க இன்னையிலிருந்து ஃபாலோ பண்ண போறீங்க? கமெண்ட்ல ஐ அம் a மாஸ்டர் ஸ்பீக்கர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.